the bell icon on YouTube and don't miss another update. அமெரிக்கா ஒரு தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் அப்படிங்கிற போகக்கூடிய நாடு கிடையாது. அப்படி இருக்கும்போது ஜோர்டான் எல்லைகள்ல அமெரிக்காவோட 3 வீரர்கள் இறக்கறக்கு தாக்குதல் பெரிய அளவுல இருக்கும். ஒரு யுத்தமா தான் இருக்கும் அப்படிங்கிறதா பெரிய அளவுல எல்லாராலும் பேசப்பட்டுச்சு. காரணம் இவர்கள் சொல்றதும் அதான். அதாவது ஒட்டுமொத்தமா இந்த இயக்கங்கள வேட்டையாடுவோம்னு நினைக்காத. இந்த இயக்கங்கள் பின்னாடி இருக்கக்கூடிய ஆட்களை வேட்டையாடுவோம்னாங்க. அதுக்கான பல திட்டங்களும் போடப்பட்டுச்சு. ஆனா எல்லா திட்டங்களும் குறுகிய காலம். அதாவது எப்பயுமே ஒரு நாட்டு ராணுவம் சண்டை போட போகுது அப்படின்னா, அவங்களால பல திட்டங்கள் தீட்டி களத்துக்குள்ள முடியும். ஆனா ஆப்போசிட் சைடு தடுக்க போராடக்கூடிய ராணுவத்துக்கு திட்டங்கள் தீட்டலாம் நேரம் இருக்காது. கிடைச்சத வச்சு எதிர்க்கணுங்கிற ஒரு கட்டாயம் ஏற்படும். அதுதான் அமெரிக்காவுக்கும் இங்க ஏற்பட்டிருக்கு. பெரிய அளவு திட்டங்கள்லாம் தீட்டுனாங்க. அதாவது தளபதிகள ஒட்டுமொத்தமா தூக்குறது, ஈரானுக்குள்ள பாயறது அப்படின்னு. ஆனா எல்லாமே குறுகிய காலகட்டம். அதனால அங்கங்க செக் வச்சு அப்படியே அந்த திட்டங்கள் நிறுத்தப்பட்டுச்சு. சரி, அப்ப அமெரிக்கா தன்னோட பலத்த காட்டணும்ல. அதுக்காக தான் பெரிய அளவுல அமெரிக்கா தன்னோட பலத்த காட்டியிருக்கு. சிரியா, ஈராக் பகுதியில உள்ள ஈரான் இயக்கங்கள தாக்குறது ஒண்ணு. ஆனா அந்த தாக்குதல் எப்படிப்பட்ட தாக்குதல் அப்படிங்கிறது தான். காரணம் இதுவரைக்கும் குண்டுவீச்சு விமானங்களோட செல்வாக்கு அப்படிங்கிறது பெரிய அளவு செல்வாக்கு. அணு ஆயுதம் எப்படியோ போர்க்களத்துல ஒரு செல்வாக்கு பெற்ற ஆயுதமோ, அதே மாரி குண்டுவீச்சு விமானங்களும் ஒரு பிரதேசத்தையே தரைமட்டமாக்கும். போர்ல அது பறந்ததுக்கு அப்புறம், அது பறக்க விட்ட நாட்டுக்கு தான் மிகப்பெரிய மைலேஜா இருக்கும். அத தடுக்க முடியாம தவிக்கக்கூடிய நாடுகள தான் இந்த உலகம் பார்த்திருக்கு. அவ்வளவு ஒரு வலிமை வாய்ந்த ஆயுதம் தான் அந்த குண்டு வீச்சு விமானங்கள். அமெரிக்கா, ரஷ்யா, சீனா போன்ற நாடுகள்ட்ட தான் இருக்கு. இந்தியா கூட போர் காலங்கள்ல போக்குவரத்து விமானத்தையே குண்டு வீச்சு விமானமா மாத்துனோம். நம்மகிட்ட அன்னைக்கு இல்ல அப்படிங்கிறனால கைய பிசையல. நம்ம ஒரு போக்குவரத்து விமானத்தையே குண்டு வீச்சு விமானமா மாத்தி சக்சஸ்ஃபுல்லா ஆப்பரேட் பண்ணி குண்டுவீச்சு விமானம் எவ்வளவு தூரம் மைலேஜ் குடுக்குமோ, அந்த மைலேஜ போர்க்களத்துல இந்தியா எடுத்துச்சு. அந்த மாரி ஒரு நாட்டு ராணுவம் நம்ம வச்சிருக்கோம். அப்படி பெரிய அளவுல இந்த குண்டுவீச்சு விமானங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது பெரிய பெர்ஃபார்மன்ஸ். யுத்தத்துல அமெரிக்காவே ஈராக் யுத்தத்துல பயன்படுத்தியிருக்கு. அந்த யுத்த காலத்துல பயன்படுத்தக்கூடிய விமானத்த கொண்டு போய் தான் இங்க உள்ள பேஸ்கள தாக்கணுங்கிற எந்த அவசியமும் இல்ல. ஆனா தாக்கியிருக்கார்கள். B-1 சூப்பர்சோனிக் பாம்பர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த யூஸ் பண்ணது மூலியமா 85 இடங்கள்ல 125 குண்டுகள போட்டிருக்கார்கள். இது ஒரு பெரிய எண்ணிக்கை தான். முதல்ல இந்த குண்டுவீச்சு விமானத்தை எடுத்துட்டு போனதே ஒரு பெரிய விஷயம் தான். ஆனா இத எடுத்துட்டு போய் ஒரு மிகப்பெரிய தாக்குதல் தான். ஏறக்குறைய அங்க எதுவும் மிஞ்சாது. இனி வரும் நாட்கள்ல ஒவ்வொரு பேஸா குறி வைப்போம் அப்படின்னு ஈரான் நினைக்கக்கூடாது. அதே மாரி இந்த பேஸ்கள்லாம் இல்ல, எங்கேயாச்சும் பதுங்கி இருந்து தாக்குனீங்க அப்படின்னா ஈரானுக்குள்ள தான் அமெரிக்காவோட B-1 பறக்கும், சமாளிப்பியா நீ? அப்படின்னு கேள்வி கேட்கிற மாரி தான் இந்த ஒரு தாக்குதல மேற்கொண்டிருக்கார்கள். இந்த அளவுக்கு இறங்குவார்கள் அப்படின்னு யாருக்கும் தெரியாது. அதாவது B-1 சூப்பர்சோனிக் பாம்பர தூக்கிட்டு ஈராக்குள்ள போவார்கள் அப்படின்னு யாரும் எதிர்பார்க்கல. இதுதான் அமெரிக்கா. பெரிய அளவுல எடுத்துட்டு போய் ஈரானுக்கு ஒரு பயத்த காட்டிட்டார்கள்னு சொல்லலாம். உண்மைய சொல்லப்போனா, ஈரான் இப்பதான் அமெரிக்காவோட முழு பலத்தையும் பாக்குது. அவர்களோட பலவீனத்தை பார்க்கிறார்கள். ஆனா போர்ல எல்லாரும் மண்டையிலயும் ஏறக்கூடிய ஒரு போதை, ஒரு வெறி விட்டுக் கொடுக்க வைக்காது. விட்டுக் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையையும் உருவாக்காது. ஈரான் இம்மீடியட்டா இதுக்கான கண்டனங்கள பதிவு பண்றார்கள். காரணம் என்ன அப்படின்னா, அமெரிக்கா கை வச்சது வெறும் ஈரானோட ஆதரவு பெற்ற தளங்கள் மட்டும் கிடையாது. ஈரானோட ராணுவம் IRGC இருக்கக்கூடிய தளங்கள், அவர்கள் மெயின்டெயின் பண்ணக்கூடிய தளங்கள் சிரியால. அதையே தட்டி தூக்கிட்டாங்க. ஏறக்குறைய ஈரான் மீது ஒரு தாக்குதல் அப்படின்னு தான் எடுத்துக்கணும். இதுக்கு ஈரான் எப்படி பதில் அளிக்க போகுது? உடனே ஈரான் படைய திரட்டி அமெரிக்காவ தூள் தூளா ஆக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. காரணம் இந்த IRGCயோட தளபதி தான் ஜெனரல் சுலைமானி. ஈராக்ல வச்சு போட்டு தள்ளினப்ப, ஈரான் 4 க்ரூஸ் மிசைல்கள அமெரிக்காவோட பேஸ்கள நோக்கி ஏவுச்சு. குறி தவறாத க்ரூஸ் மிசைல் தான். ஆனா ஏவுனது எப்படி அப்படின்னா, அமெரிக்க பேஸ் காம்பவுண்ட் சுவருக்கு 5 அடி வெளியில போய் வெடிக்கிற மாரி தான். அதையும் ஏன்டா இந்த 4 க்ரூஸ் மிசைல வேஸ்ட் பண்ணீங்கன்னு நமக்கெல்லாம் கேட்க தோணும். அது உள்ளுக்குள்ள ஈரான் மக்கள் பதிலடி எங்க, எங்க, எங்கன்னு கத்த ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த பதிலடி குடுத்தோம் அப்படின்னு காட்டுறதுக்காக தான் அந்த வேலையே பண்ணாங்க. காரணம்
அமெரிக்காவை எதிர்க்கக்கூடிய பலம் ஈரான் கிட்ட இல்ல. இன்னைக்கு இருக்கா அப்படின்னு கேட்டா, இன்னைக்கும் ஈரான் கிட்ட இல்ல. ஆனா சூழ்நிலைகள் இன்னைக்கு எதிர்த்தா ஒரு கூட்டணியாச்சும் உருவாக்க முடியும். ரஷ்யா, சீனா அப்படின்னு ஏதோ ஒரு கூட்டணியாச்சும் உருவாக்கலாம். சீனாவை பொறுத்தவரை பொம்மை துப்பாக்கிய குடுத்து அனுப்புவாய்ங்க. ரஷ்யாவ பொறுத்தவரை நிஜ துப்பாக்கிய குடுத்து அனுப்புவாய்ங்க. ஆனா களம் ஈரான் கிட்ட தான் இருக்கு. ஈரான் நின்னு சண்டை போடணும். அதுக்கு ஈரான் தயாரா அப்படின்னு கேட்டா, ஈரான் கண்டனம் தெரிவிச்சதோட அடுத்த விஷயத்தையே ஆரம்பிச்சிருச்சு. அப்ப ஈரான் எந்த பாதையில போகுங்கிறது ரொம்ப தெளிவா தெரிஞ்சிருச்சு. மீண்டும் அமெரிக்க தளங்கள் தாக்கப்படுது. எப்ப அப்படின்னா, அமெரிக்க பதிலடி குடுத்த 3 மணி நேரத்திலே இந்த பதிலடி அதுவும் குண்டு வீச்சு விமானத்த வச்சு குடுத்ததுக்கு அப்புறம், அடுத்த கட்டமா ஈரானுக்குள்ள பாயறக்கு அமெரிக்கா தயார்ன்னு சிக்னல குடுத்ததுக்கு அப்புறமும், பாயும்போது அதோட எதிர்வினைகள பார்த்துக்கலாம். பாயும்போது அமெரிக்காவ தாக்கிக்கலாம். ஆனா, நம்மளோட குடைச்சல் குடுக்குற ஸ்டைல்ல இருந்து மாற வேணாம் அப்படின்னு ஈரான் முடிவு பண்ணிருச்சு. ஈரான் அந்த ஸ்டைல கையில எடுத்ததுக்கு முக்கியமான காரணம் செங்கடல் தான். செங்கடல்ல ஏமன்ல ஹவுதிகள் மீது பல தாக்குதல், வெற்றிகரமான பல தாக்குதல், இதே மாரி அதிர்ச்சி தாக்குதல அமெரிக்கா வெற்றிகரமா முடிச்சாலும், அங்கருந்து வரக்கூடிய தாக்குதல்கள் நின்ன பாடு இல்ல. தலைவலி குறைஞ்ச பாடு இல்ல. அமெரிக்கா கொடிய பறக்க விடுறதுக்கு சூழ்நிலையே வரமாட்டேங்குது. அதே தான்டா நடக்க போகுது உங்களுக்கு அப்படிங்கிற மாரி தான். அமெரிக்கா பொறுமையிலேருந்து ஈரான் மேல கை வைக்குமா அப்படின்னு கேட்டா, நமக்கு தெரிஞ்சு தேர்தல் வரை கை வைக்கிறக்கு வாய்ப்புகள் மிக, மிக, மிக குறைவு. அந்த ஸ்பேஸ பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு ஈரான் கையில எடுத்துருச்சு. இந்த குண்டு வீச்சு விமானங்கள் மூலியமா சிதறுன பேஸ்கள தாண்டி எங்கேயோ ஒரு மூலையில இருந்து ஒரு 3 மணி நேரம் கழிச்சு அமெரிக்க பேஸ்கள நோக்கி தாக்குதல் ஆரம்பிச்சிருக்கார்கள். இந்த தாக்குதல் வெற்றி, தோல்விலாம் கிடையாது. தாக்குதல் வந்துருச்சு. இதுக்கு பதிலடி அமெரிக்கா குடுக்கும். என்ன ஒண்ணு, வழக்கம் போலவே ஈரான், அமெரிக்காவோட பிரதேசங்கள் தப்பிச்சுக்கும். சிரியா, ஈராக் பிரதேசங்கள் தான் பெரிய அளவுல சிக்கி சின்னாபின்னமாக போகுது. எவ்வளவு காலத்துக்கு அதுக்குள்ளேயே இந்த போர் இருக்கும் அப்படிங்கிற அடுத்த கேள்வி. ஏற்கனவே நம்ம பதில் பார்த்த மாரி, தேர்தல் வரை ஈரானுக்குள்ள இறங்குறக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. 1%க்கும் கீழ தான். அதுவரையும் ஈராக், சிரிய பகுதிகள் ஈரான், அமெரிக்காவோட போர்க்களமா பத்திக்கிட்டு எரியப்போது. ஆனா யாரும் எதிர்பாராதத தான் யுத்த முனைகள் பல தடவைகள்ல உலகத்துக்கு குடுத்திருக்கு. அதே மாரி திருப்பங்கள் குடுத்துச்சு அப்டின்னா, அபாயத்த இந்த உலகம் எட்டிருச்சுன்னு அர்த்தம்.